வணக்கம். இன்றைக்கி நம்ம சிப்பி காளான் சாதம் செய்யலாம். இந்த சிப்பி காளான் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான். காளான் சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு 10 பல் பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 நறுக்கி வச்சுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம். முதல்ல எப்பயும் போல் சாதம் வச்சு காளான் சாதம் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எடுத்து கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். இந்த சாதம் ஆறுறதுக்குள்ளேயே இந்த காளான் வெந்துடும். ஏன்னா சிப்பி காளான் எப்போவுமே சீக்கிரம் வெந்துடும். காளான் கொஞ்சம் நிறைய இருக்குது. அதனால் நான் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளறி விடுறேன். ஏன்னா நம்ம மூடி வைக்கிற 2 நிமிஷத்துலேயே காளான்லாம் வெந்து கொஞ்சம் சுருங்கிடும். பார்த்தீங்களா, போடும்போது நிறைய இருந்த காளான் மூடி வச்ச 2 நிமிஷத்துலேயே எவ்வளோ சுருங்கிருக்குன்னு. அவ்வளோதான், காளான்லாம் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். கடைசியாக தீ அணைச்சிட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் போடுறேன். இந்த மிளகுத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ நம்ம ஆற வச்சுருக்க சாதம் இருக்கு இல்லையா, அதிலே இந்த காளான்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். டேஸ்டியான காளான் சாதம் சாப்பிடலாம்.